ஹாய் கைஸ், வெல்கம் டு தாரா vlogs. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ விஜய் சேதுபதி அண்ணா பாருக்கும் கமருதீனுக்கும் அவங்க பண்ண தப்பை உணர்த்தி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு இந்த முடிவு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பண்ண தப்பை பாரு அண்ட் கமருதீன் ஜஸ்டிஃபை பண்ண பார்த்தாங்க. பட் அவர் ஏற்றுக்கலை. நீங்கள் என்ன விளக்கணும் டெஃபினேஷன் கொடுத்தாலும் அது ஈக்குவல் ஆகாது பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாரு ட்ரிகர் பண்ணனால தான் கமருதீனுக்கும் இந்த தண்டனை. அவர்னாச்சு அவங்க ட்ரிகர் பண்ணுறாங்க. என்ன தான் கேர்ள் ஃப்ரெண்டு ஸோ கிளியராக சொல்கிறேன், கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க நம்மக்கிட்ட சொன்னாலும் நம்மளுக்குன்னு ஒரு காமன் சென்ஸ் இருக்குது. அதை வச்சு திங்க் பண்ணணும். நம்ம இந்த செயல் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு. அவங்க சொன்னாங்க, நம்ம பண்ணோன்னா இப்படி தான் தண்டனை நம்மளுக்கும் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க மார்னிங் இந்த மாதிரி அக்ரீஸாக ரியாக்ட் பண்ணாங்க. பார்க்குறக்கே என்னை பார்த்து பயப்படுறாங்க, அதெல்லாம் ஓவரு அப்படிலாம் அவங்க ரொம்ப பேசுனாங்க. அது அவங்களோட ஹெல்த் இஷ்யூ, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. அதை இவர் வெளியே பார்க்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. காமாக கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், அமைதியாக இருந்திருக்கலாம். அவருக்கு மேலும் அவர் தான் பிரச்சனையை க்ரியேட் பண்ணிக்கிறாரு. ஸோ அவரோட கேரக்டர் தான் ஸ்பாயில் ஆகணும்னு தெரியவே இல்லை. அண்டு ஃபைனலி வினோத் அண்ணாவும் திவ்யா அக்காவும் கரெக்டாக தான் சொல்லி வழி அனுப்பிச்சாங்க. நீ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிடு, அப்போ தான் உன் லைஃப்பில் நல்லா இருப்பேன்னு. அது கரெக்ட் தான். கமருதீன் அண்ணா, தயவு செஞ்சு நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு உங்கள் கெரியரை பாருங்கள், உங்கள் ட்ரீமை போய் அச்சீவ் பண்ணுங்கள். இது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழகே இல்லை. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நீ அது தப்புன்னு யாரை ஒருத்தர் சுட்டி காட்டுறாங்களோ அது மட்டும்தான் ட்ரூவான அன்பு. மிச்சபடி இதெல்லாம் ஒருத்தவங்க ஏற்றி விட்டு அவன் போய் சண்டை போடுறத பார்த்து ரசிக்கிறதெல்லாம் அது நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு அழகே இல்லை. ஸோ நீனாச்சு நல்லா புத்தி தெளிஞ்சு புரிஞ்சு நீங்கள் நடந்து கெரியர்லாம் வர பாருங்கள். நடந்தாச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ப்ரெசண்ட்டை நோக்கி போங்க. அண்டு உங்களை நீங்கள் மறுபடியும் நிறுவுவீங்க மக்களுக்கு. அண்டு உங்கள் கெரியருக்கு ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப் எக்காரணத்தை கொண்டு வச்சுக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ட் எனக்கு விஜய் சேதுபதி கொடுத்த டிசிஷன் ரொம்ப பிடிச்சிருந்து. ஐ லவ் யூ, பாய்.